அந்த பார்டருக்கு அங்கனக்குள்ள ஒரு வேலி தெரியுதா, அந்த வேலிக்கு அந்த பக்கம் பாலஸ்டீன், இந்த பக்கம் வந்து ஜோர்டானா. ரொம்ப மோசங்க. நான் என்ன நடந்துச்சுங்கிறத பொறுமையாக சொல்கிறேன். கம்ப்ளீட்லி இல் ட்ரீட்டட். வெறும்னா இட் இஸ் பிகாஸ் ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டுன்றனால மட்டும்தான். ஸோ இன்றைக்கி அடுத்த நாளுங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு ஃப்ளைட் இருந்தது. ஜோர்டனோட கேபிட்டல் அமானுக்கு. 12,000 ரூபாய் இருந்தது. சும்மா செக் பண்ணி பார்த்ததில் அங்கே வேறு சிட்டி இருக்குது சவுத்தில், அக்காபான்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய்க்கு இருந்தது. ஆனால் மதியம் 2:30 மணி. ஸோ மணி வந்து இப்போ 11:30. ஸோ வந்து நம்ம அங்கே போயிடலாம் பகலில், ஒவ்வொரு தடவையும் நைட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னால் அவசரமாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு நான் சொல்கிறேங்க. ஸோ நம்ம வந்து E12 போனோம். ENB இங்கிட்டு இருக்கு. ஸோ செக்யூரிட்டி செக் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, நம்ம அங்கிட்டு போய் கிராஸ் ஆகிட்டு பார்ப்போம். ஸோ வந்தாச்சுங்க செக்யூரிட்டி செக் தாண்டி. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம இங்கிட்டு போக வேண்டியதான். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தா இங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எதையுமே காணும். ஸோ Terminal 2 Gate 12. ஸோ இங்கே இருக்கா, இந்த ஜெட் பிரிட்ஜில் வந்து இங்கே கனெக்ட் ஆகும். ஃபுல்லாக பாலைவனம் தான். பாலைவனத்துக்குள்ளே தான் ஏர்போர்ட்டும். ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஒரு 4.5 மணி நேரம் முன்னாடி தான் ஃப்ளைட் இருக்கிறத பார்த்தோம். சரின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு ப்ராப்பராக கிளம்பி 2:30 மணி ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. மணி 2 ஆச்சுங்க. இப்போ தான் வந்து உள்ள இது போர்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2:30 மணி ஃப்ளைட்டு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 மணிக்கு ஃப்ளைட்டு சின்னதாக தெரியுதுல்ல. நம்ம எப்போயும் போகிறத விட சின்ன ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஏர்பஸ் போயிங்கோட இது என்னன்னு தெரில. 1 மணி நேரம் தாங்க ஃப்ளைட்டு. ஷார்ட் டிஸ்டன்ஸு. கூட்டம் வந்து ஒரு 35-40 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சின்ன ஃப்ளைட்டுங்க. 19 ஆச்சு. கரெக்டாக அந்த விங்குக்கு மேலே உட்காந்துருக்கோம். வேணும்னா இந்த பக்கம் ஓடுங்கன்னு பாதை போட்டிருக்காங்க. விங்கு மேலே உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆரோஸு. கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இப்படியே இறங்கி ஓட வேண்டியதான். இதை தாண்டி அங்கிட்டு போகாதீங்க அப்படின்றாங்க. இதுக்குள்ளே ஓட வேண்டியதான். இந்த வழியாக குதிச்சு போகணும். ஆனால் லெக் ரூமை பாருங்கள். எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு. எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்காந்துருக்கோமா. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கிளியராக பார்த்துக்க சொல்கிறாங்க. நீங்கள் உட்காந்துருக்கோங்க. ஸோ வில்லிங்கான்னு கேட்டுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வேறு இடத்துக்கு மாற்றிடுறாங்க. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் இங்கே உட்காரலாம். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை புல் பண்ணிட்டு இறங்க வேண்டியதான். புல் பண்ணால் டோர் வந்து கையோட வந்துடும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷில் இருக்குது, அரபிக்கில் இருக்குது. இந்த சீட்டில் உட்காரலாம். நம்மக்கிட்ட கேட்டாங்க, அவர்கிட்டையும் கேட்டாங்க. ஸோ இது வந்து எமர்ஜென்சி சீட். ஸோ ஃபஸ்ட் டைம் எமர்ஜென்சி சீட்டில் உட்காரணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது என்னதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சிக்கன் மாதிரி இருக்குது, பேக் பண்ணியிருக்காங்க. இது சிக்கன் இல்லை, ஏதோ பன்னீரோ சீஸோ. வந்துட்டோங்க. டிசென்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இறங்கிடும், லேண்ட் ஆயிரும். இந்த பக்கம் ஃபுல்லாக மலைங்க, பாலைவனம். இந்த பக்கம் கடல். ஃபுல்லாகவே மலை. அங்கே ரோடு தெரியுது பாருங்கள் கடைசியாக. ஃப்ளைட்டே ஒட்டு மொத்தமாக எல்லா பக்கமும் சாஞ்சு போயிட்டுருக்கு. பயங்கரமாக தலை சுற்றுது. எல்லா பக்கமும் திரும்பி போயிட்டுருக்கு. பயங்கரமாக அலைஞ்சு திரிஞ்சு எங்கிட்டோ சுற்றி டம்முன்னு ஒரு அடி அடித்து லேண்ட் ஆச்சு. நார்மலாக ஸ்மூத் லேண்டிங்லாம் இல்லை, அதனால் கை தட்டுறாங்க. ஸ்மூத்தாக எப்பயும் லேண்ட் ஆகிற மாதிரிலாம் ஆகலை. டொம்முன்னு ஒரு அடி தரையோட. எல்லோரும் ஜன்னலுக்கு வெளியே வர எட்டி பார்த்தாங்க எதுவும் ஆயிடுச்சான்னு. அப்படி ஒரு லேண்டிங். ஃப்ளைட் இருக்கு பாருங்கள் வரிசையாக. ஜன்னலுக்கு அந்த சைடு பாலஸ்டைனா. உங்களுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. இது ஜோர்டன், அது பாலஸ்டைன். ஆமாங்க. ஏர்போர்ட்டோட சைடில் வந்து வேலி போட்டு கம்பியாக போட்டு அடைச்சிருக்காங்க. பார்டரு கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த வேலியை ஏறி தாண்டினா பாலஸ்டீன், இந்த வேலிக்கு இந்த பக்கம் தாண்டினா ஜோர்டன்.
வெஸ்ட் பேங்க்லாம் வந்து நார்மலாக தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் பாலஸ்தீன் பார்டர் ஜஸ்ட் இங்கே இருக்குது. ஏர்போர்ட்டை தாண்டினோன்னே கண்ணு முன்னாடி இருக்குது, அந்த எல்லையில் இருக்கும். தூரத்தில் ஒரு வேலி தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ஒரு வேலி போட்டு கொடி இருக்குது. அந்த வேலியை தாண்டினா அது வந்து இதுதான் பார்டருக்கு அந்த சைடு. எல்லா பக்கமுமே சுற்றி அந்த பார்டரை கவர் பண்ணுறது வந்து வேலி போட்டிருக்கு. பார்டருக்கு அந்த சைடு பாலஸ்தீன், இந்த சைடு ஜோர்டன். சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம வந்து இந்த ஜன்னல் சைடு உட்காந்துருக்கோம். அந்த ஆப்போசிட் ஜன்னல் சைடு வந்து பாலஸ்தீன் பார்டர். பாலஸ்தீன் பார்டருக்கு நம்ம வந்து கிட்டத்தில் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிருக்கு. சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாரு. அந்த பார்டருக்கு அங்கே எனக்குள்ள ஒரு வேலி தெரியுதா? அந்த வேலிக்கு அந்த பக்கம் பாலஸ்தீன், இந்த பக்கம் வந்து ஜோர்டனா. மோசங்க, ரொம்ப மோசங்க. நான் என்ன நடந்துச்சுங்கிறத பொறுமையாக சொல்கிறேன். பயங்கர மோசமான ஒரு இமிக்ரேஷன் இதுங்க. கம்ப்ளீட்லி இல் ட்ரீட்டட். ரொம்ப ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டு உள்ளேயே வரக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுக்குற அளவுக்கான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா பெரிய அலைச்சல்லாம் சந்தித்து சுமார் 1.5 மணி நேரம் வந்து போராடி அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்து டாக்ஸி இருந்துச்சு. 10 கிலோமீட்டர் தான். எவ்வளோன்னு கேட்டேன். 10 ஜேடினாங்க. 10 ஜேடினா 1300. ஸோ வேறு வழி இல்லை, நம்மக்கிட்ட நெட்டு கிடையாது. நெட்டு இல்லாத ஒரே காரணத்தினால முதல் ஹாஸ்டல் போகணும். ஹாஸ்டல் போயிட்டு போகிற வழியில் ஏடிஎம் இருந்தால் நிப்பாட்டுங்க, நான் பணம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பணத்தை வித்ட்ரா பண்ணிவிட்டு என்னங்கிறத அப்புறம் பார்ப்போங்க. வெறுமனா இட் இஸ் பிகாஸ் ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டுன்றனால மட்டும்தான். மற்ற எல்லா பாஸ்போர்ட்டுமே வந்து ரொம்ப சாதாரணமாக சும்மா டேப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே விசா அரைவல். ஸோ சும்மா டேப் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கேட்டு தெரிஞ்சு பயங்கரமாக கேள்வி கேட்டு அதுக்கப்புறமா வந்து இருக்க எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 3-4 பர்சனை பார்த்து ஃபைனலி இங்கே வந்து அலோவ் பண்ணாங்க. இந்த அரப் பேங்க் வந்து ஏடிஎம் இருக்காங்க. நம்ம வந்து அங்கே வித்ட்ரா பண்ணிவிட்டு பார்ப்போம். 100 பணம் எடுத்தாச்சுங்க. 100 ஜேடி 13,000. இவருக்கு வந்து 10 கொடுக்கணும். 1300. எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்களா? 10 கிலோமீட்டருக்கு 1300. ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க ஏர்போர்ட்டில். அதனால் அந்த ப்ரைஸ் தான் எல்லோரும் வாங்குறாங்க. இங்கே வேறு எந்த டேக்ஸும் அலோடு கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு ஒன்றா கண்ணிலையே பார்க்கல. ஸோ இதான் எங்களோட 10 ஜேடியும். 1300 யாரையுமே காணோம். நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன். பாருங்க, இதாங்க ஹாஸ்டலில் உள்ள யாருமே இல்லை. இங்கே இது ரிசப்ஷனில் இருக்கிற ஏதோ ரூமில் தூங்கிட்டு இருந்தார். மொத்தம் 620 ரூபா ஹாஸ்டலுக்கு. ஒன்றும் காஸ்ட்லி இல்லை. 620. அது ஓகே தான். மோசமான நாள், மோசமான இமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ ஓகேங்க, வந்தோம். விசா அரைவலில் இந்த ப்ராசஸ் தான். விசா அரைவலுக்கான இது இருக்கும். நம்ம வந்து ஜோர்டன் பாஸ் காமிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றவங்ககிட்டலாம் ஜோர்டன் பாஸ் கூட கிடையாது, விசா அரைவல் தான். ஸோ வந்த க்யூவில் போகிறாங்க. நானும் எல்லா க்யூலையும் போகிறேன். வந்தாங்க, பார்த்தாங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இதுக்கு செக்கிங் போக சொல்கிறாங்க. ஸோ மற்ற பாஸ்போர்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் ஒரு 3-4 பேர்கிட்ட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அனுப்பிச்சு அவங்க கேள்வி கேட்டு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எத்தனை நாள், எங்கே ஸ்டே பண்ணுறோம், ஒர்க் பண்ண வராங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கேட்டு நான் டூரிசம் சொன்னதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தேவை பதில் இல்லை, நமக்கு வந்து தெரியுதா அப்படிங்கிறது மட்டும்தான். அப்புறம் இங்கே என்ன அக்காபா இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேகு செக்கிங்க. பேக்கில் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் இருக்குது, திரும்ப ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நம்ம ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணி ப்ராப்பராக வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோர்டன் பாஸையும் காமிச்சு, ரிட்டன் டிக்கெட் இருக்கான்னு ரிட்டன் டிக்கெட் காமிச்சு எல்லாமே கிளியராக இருந்து இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வச்சு பேசி அதுக்கப்புறம் ரூமில் வந்து உட்காந்து அங்கே ஒரு 3-4 பேர் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டு எல்லாமே டிசைட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விசா அரைவல் எல்லா நாட்டுக்குமே விசா அரைவல் தான். நம்ம நாட்டுக்கும் விசா அரைவல் தான். ஜோர்டன் பாஸ் இருந்தால் அந்த விசா அரைவல் காசு கூட கட்ட தேவையில்ல. ஸோ நான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. சரி, இன்டர்நெட் கிடையாது. இன்டர்நெட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா சிம் கார்டு இருந்துச்சு. சிம் கார்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 2000 ரூபா சொல்கிறானுங்க. அவ்வளோலாம் வாங்க முடியாது, தேவையும் இல்லை.
ஹாஸ்டலில் வந்து நான் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஆஃப்லைனில். ட்ரான்ஸ்லேட்டருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் மட்டும். ஸோ ட்ரான்ஸ்லேட்டரும் மேப்பும் இருக்குது. கரன்சி வேணும் டாக்ஸிக்கு. பப்ளிக் பஸ் இருக்குன்னு பார்த்தா பப்ளிக் பஸ் இல்லை, அங்கே ஒரு ஏடிஎம் இருந்துச்சு. ஏடிஎம்மில் வந்து நம்ம ஒரு 100 ஜோடனாவது விட்ரா பண்ணால் தான் அவன் வந்து டேக்ஸ் வர இந்த இது சார்ஜ் பிடிப்பான்ல, 500 600. ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 ஜோடனுங்கிறது வந்து இன்ட்டு 130ங்க, 13,000. ஸோ அது விட்ரா பண்ணால் ஒரு 500 சார்ஜ் போடுவான். சரியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சி தான் நான் விட்ரா பண்ணது. 600 அவன் வந்து 10 ஜோடன் வந்து சார்ஜ் பண்ணுறான். 13,000 1300 சார்ஜ் தான். சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்ரா பண்ணல, சிம் கார்டும் வாங்கலை. வெளியே வந்தால் டாக்ஸி டிரைவர் இருந்தார். நம்ம வந்து ஏடிஎம்மில் நிப்பாட்டுறீங்களா, நான் காசு எடுத்து தான் தரணுன்னே சரின்ட்டு அங்கே வந்து நம்ம $100 விட்ரா 100 ஜோடன் ஜேடின்றாங்க, ஜேஓடி, அதை வந்து ஜேடின்றாங்க. ஸோ 100 ஜேடி விட்ரா பண்ணியிருக்கோம். அந்த 100 ஜேடிங்கிறது 13,000. நமக்கு வந்து இந்த ஜோர்டன் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸுக்குமே இது மொபைல் இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ பார்க்க வேண்டிய எல்லா விஷயமும் முக்கால்வாசி விஷயம் அதிலே வந்து கவர் ஆகிடும். ஸோ நம்ம பண்ண போகிற செலவு ஹாஸ்டலு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். ஹாஸ்டல் வந்து நம்ம வந்து மொத்தம் 3 சிட்டியில் தங்க வேண்டியிருக்கும். இந்த அக்காபா எதிர்பாராமல் இங்கே வந்தது. வாடி மூசான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து 2 நாள் பெட்ரா, 1 நாள் வாடி ரம்முன்னு சொல்லிட்டு 3 இடம் பார்க்கணும். அந்த 3க்கும் வந்து பேஸ் வந்து வாடி மூசா. அடுத்து வந்து நார்த்து, இது வந்து சென்ட்ரலில் இருக்குது, நம்ம வந்து இப்போ சவுத்தில் இருக்கோம். அடுத்து வந்து நார்த்து அம்மான். ஈஜிப்ட் எப்படி பட்ஜெட்டில் முடிஞ்சதோ, ஈஜிப்ட் வந்து நான் நினச்ச பட்ஜெட்டில் முடிஞ்சதுங்க. என்ன பட்ஜெட் மனசில் வச்சுருந்தேனோ அந்த பட்ஜெட்டோட முடிஞ்சுங்க. கரெக்டாக அந்த பட்ஜெட்டில் முடிஞ்சது. ஒரு $500 கம்மியாக முடிஞ்சிருக்கும், 500-1000 அவ்வளோதான். எக்ஸாக்டாக அந்த பட்ஜெட்டில் முடிஞ்சுது. ஸோ ஜோர்டன் ட்ரிப்புக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுவும் கரெக்டாக பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் நம்புகிறேன். நான் முடிச்சுட்டு கடைசியாக அந்த ட்ரிப் முடிச்சு நான் கடைசியாக கிளம்பும்போது ஈஜிப்டோட பட்ஜெட் என்ன, ஜோர்டனோட பட்ஜெட் என்ன, எல்லாமே நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான நாட்டுக்கெல்லாம் வந்து பெருசாக யாரும் வரல, ரொம்ப ரேராக தான் வருவாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த எஃபர்ட் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவில் வேறு என்ன நல்லா இருக்கலாங்கிற கமெண்ட்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நிறையா விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஜீசஸ் சம்மந்தப்பட்ட இடம் இருக்குது, ஜூயிஸ் சம்மந்தப்பட்ட இடம் இருக்குது, உலக அதிசயம் இருக்குது, மார்ஸ் மாதிரியான இடம் இருக்குது, அப்புறம் இந்த நாட்டோட சில விஷயங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து பாலஸ்டீன் பார்டர் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்டர் வரைக்கும் போவோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.